ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Politically speaking, EPS is also a little unhappy. ராகுல் காந்தி விஜய் கிட்ட போகணும். விஜய் இஸ் unhappy with ராகுல் காந்தி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களும் இந்த வார்த்தை மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. இதை பத்தி டெல்லியில எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லியில் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், நேற்றும் சரி, முந்தான் டே பிஃபோர் எஸ்டர்டேவும் சரி, தமிழகத்திலிருந்து சென்ற 39 எம்பிக்கள் என்ன செய்தார்கள் இந்த 5 வருடத்தில், அதுக்கு முன்ன 5 வருடத்தில், இந்த 3 வருடத்தில் என்ன பண்ணாங்க? பாண்டிச்சேரியில பிரச்சாரம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இப்ப விஜய் அவர்களுடைய வருகை அங்க எப்படி சார் ரெஸ்பான்ஸ் இருக்கு? பாண்டிச்சேரியில் நல்ல இம்பாக்ட் இருக்கும், பார்த்துட்டே இருக்கு. குறைந்தது ஒரு 5 சீட்ல 6 சீட்ல தாக்கம் இருக்கும். அதே மாதிரி விஜயினுடைய கேம்பெயின் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு அரசியலை மாற்றும். தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொடுத்தாரு ராஜ்நாத் சிங். தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் அதை பத்தி ஒண்ணுமே பண்ணல. மேடம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அனுப்பிச்சாங்க. இந்த கருணாநிதி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இந்த டிஃபென்ஸ் காரிடாரை ஏன் வளர்க்கவில்லை? காரணம், பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசு சேனல் எடுத்து டெல்லியிலிருந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம் இது போன்ற சட்டமன்ற தேர்தல்களை எப்படி ஊகங்கள் வகுக்கிறாங்க அப்படின்றத குறித்து நம்மிடம் டெல்லி ராஜகோபாலன் சார் டெய்லி அந்த வியூகங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மீண்டும் சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் பிரணவ். நமஸ்காரம். ராஜ்வேல் நாகராஜனுடைய நேயர்கள், பிரணவனுடைய நேயர்களுக்கெல்லாம் நன்றி. காரணம், கடந்த 20 நாட்களில் எனக்கு கிடைத்த ஒரு பல தொலைபேசிகள், இமெயில், வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சு தமிழா பேச்சினுடைய ரீச் ரொம்ப இருக்குதுன்னு தெரியுது. சோ அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சார், இப்ப எலெக்ஷன் கமிஷன் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுல ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்ட் பெங்கால்ல செஞ்ச மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல செய்ய போறாங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாக்கம் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? அது ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன திமுகவினுடைய ஏஜென்டா, அல்லது மம்தா பானர்ஜி சொல்லுவது மாதிரி திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உறவு வருகிறதா? இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நேற்று சென்னையிலும் மற்ற 22, 23 இடங்களிலும் அங்க இருக்க தொகுதிகளில் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் செய்த ஒரு மாபெரும் துரோகம் என்ன என்று கேட்டால், எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஆட்சேபனைகளை எல்லாம் ஈர்த்து கொண்டு அதனுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் அபிடவிட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தது. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த ஸ்ட்ரீட் வேற. எதற்கு இந்த கேட்டுக்கெல்லாம் பண்ணினாங்க, ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு 80 வரை போய் ஆர்கியூ பண்ணாரு, அவங்க ஓவர் லுக் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் அதிமுக, பாஜக, டிவிகே இவங்க எல்லாம் சேர்ந்துன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. இன்று மாலை ஃபுல் பெஞ்ச் அந்த எலெக்ஷன் கமிஷன் கூட இருக்கிறது. அதாவது ஃபுல் பெஞ்ச் 3 தலைவர்கள், சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மற்ற 2 பேர். ஆக மொத்தம் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல புகார் என்ன என்று கேட்டால், அதிமுக தரப்பிலிருந்து, எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பிலிருந்து ஏன் செல்வ கணபதி திடீர் என்று அந்த வந்தார், ஏன் டிஆர்ஓ வந்தார், இது சீஃப் செக்ரட்டரியினுடைய இன்வால்மெண்ட் இருக்குதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். சென்னையில் இன்பதுரையும் சரி, டிவிகேயும் சரி, சென்னை போலீஸ் கமிஷனர் மீது சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் சீரியஸ்லி கன்சிடரிங். ஏன்னா ஏற்கனவே தாக்கம் இருக்கிறது. இன்டர்நெட் இமெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி பிக் சேஞ்ச். தமிழ்நாட்டை சீஃப் செக்ரட்டரி மாற்றக்கூடும் என்று தான் எலெக்ஷன் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை போலீஸ் கமிஷனரும் மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் என்னன்னா, என்னங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதா இல்ல டிஎம்கே மாநகராட்சி மாதிரி இல்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கிறதா? இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் ஏன், அமித்ஷா கூட சொன்ன ஏன் சைலண்டா இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் பாஜகவுடைய தலைவர்கள், இன்க்ளூடிங் பியூஷ் கோயல், யூனியன் மந்திரி, இன்று தினத்தந்தி தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்க ஊழல் நடந்த பின் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? பின் அவரு மிஸ்டர் அமித்ஷா, நரேந்திர மோடி, துரைமுருகன் கேஸ் ஷட் அண்ட் க்ளோஸ் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி இருக்குது. why he has not been arrested? இந்த தாபங்கள் பாஜக தலைவர்களை தவிர அதிமுக தலைவர்கள் இருக்கிறது. அதிமுக நிச்சயம் மம்தா பானர்ஜி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ட அப்புறம் ஒரு சில தர்ம சங்கடங்கள் வந்து விட்டது. எனினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரசிடம் பிரிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அது சரியாகும். டிவிகேவுடன் தான் ராகுல் காந்தி போவார். தமிழகத்தில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் என ஒரே நாள் 10ஆம் தேதி ஒத்துட்டு போலாம டச் அண்ட் கோ.
Does Rahul Gandhi think that Bihar model can be replicated in Tamil Nadu? தேஜஸ்வி யாதவ் ஏமாத்தின மாதிரி ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் ஏமாத்த முடியுமா? ராகுல் காந்தி செய்த முதுகில் குத்தினார் மு க ஸ்டாலின் அரசியல் ரீதியாக. இது பேக் ஸ்டாபிங் பை ராகுல் காந்தி. ஆக மொத்தம் அதிமுக 2 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இன்று மாலை மீட் பண்ணிட்டுனா அதுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். அதை தவிர பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் EPS இஸ் ஆல்சோ லிட்டில் அன்ஹாப்பி. ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட போகணும். விஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ராகுல் காந்தி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கை கொடுத்தாரு, வாங்க வாங்கிட்டு கைசில விட்டாரு ராகுல் காந்தி விஜய் கையை. திமுக பக்கம் போனோம்னு அவங்க அம்மா சோனியா காந்தி முடிவு எடுத்தாலும் ப. சிதம்பரத்துடைய அழுத்தத்தின் பேரு. அந்த கோபம் தான் ராகுல் காந்தி சென்னை வரவில்லை. எங்க கேரளாவுக்கு 10 தரம் போறாரு, புதுச்சேரிக்கு 2 தரம் போறாரு. தமிழ்நாடுல இதுவா அவங்களுக்கு? தமிழ்நாடு வில் லீட் அ வெரி குட் இமேஜ் பார்த்து. அதை தவிர கேரளால காங்கிரஸ் விளம்பரம் தானாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் மாத்திருபூமி அந்த பேப்பருக்கெல்லாம் அந்த விளம்பரம். தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவா ஒரு விளம்பரம் தினமலர்லயும் தினத்தந்தியிலையும் மீதி பேப்பர்ல கொடுக்கல. ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்ல கருணாநிதி படம் போடல? ஒரு தமிழ்நாடு வந்து ராகுல் காந்தியும் செல்வ பெருந்தங்க காமிச்சிட்டு இருக்காங்க. தே ஃபைட் அஸ் அலையன்ஸ் இல்லையா? ஸோ ஆக மொத்தம் 2 கருத்துகள். தேர்தல் கமிஷன் டெல்லியில் தீவிரமாக சீஃப் செக்ரட்டரியை சேஞ்ச் பண்ணுமா? 2வது காங்கிரஸ் நிலைப்பாடு. ஏன் காங்கிரஸ் திமுகவுடன் ஒதுங்கி போகிறது? கண்டிப்பா சார். சார், இப்ப தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப M.K. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி K. பழனிசாமி அவர்களும் இந்த வார்த்தை மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. இதை பத்தி டெல்லியில எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லியில் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், குறிப்பாக பாஜக காங்கிரஸ் பேச்சாளர்கள், என்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்றாங்க இது யூஸ்வல் தான், ஒன்றும் புதுசு இல்லைன்னு. ஆனா ஸ்டாலின் அதிகமா பேசுறாங்கிறத காங்கிரஸ்காரன் சுட்டி காமிக்கிறாங்க. எதிர்கட்சிக்கு இத்தனை நாள் மோடியை விட்டுட்டாரு. மம்தா பானர்ஜி சொன்னப்பறம் மோடி விட்டாரு. மம்தா பானர்ஜியோட கரெக்டுங்கிற மாதிரி தான் ஆகுது. ஆனா இப்ப பாருங்க, கருணாநிதி ஒர்க்ல எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு ADMK வந்து EPS சில தமிழ்நாடு விஷயத்த சைலண்டா இருக்காரு. ஐயா, எப்படி சைலண்டா இருக்க முடியும்? ஸ்டாலின் அவர்களே EPS தானே படிட்டு இருக்காரு. 11 காலேஜ் கொண்டு தான் அவங்க சொல்றாங்க. வாட் டிட் M.K. ஸ்டாலின் பிரிங் டு தமிழ்நாடு? ஒண்ணுமே இல்லையே. அதை தவிர முக்கியமாக நேற்றும் சரி, டே பிஃபோர் எஸ்டர்டேயும் சரி, தமிழகத்திலிருந்து சென்ற 39 MPக்கள் என்ன செய்தார்கள் இந்த 5 வருடத்தில்? அதுக்கு முன்ன 5 வருடத்தில், இந்த 3 வருடத்தில் என்ன பண்ணாங்க? எக்ஸப்ட் டேக்கிங் காஃபி டீ ஃப்ரம் சென்ட்ரல் ஹால் அங்கங்க பண்ணிட்டு அப்படி போறாங்க வராங்க. ஒரு வித்தியாசத்தியா இருக்காங்க. ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் தன்னுடைய எம்பிக்களை ஃபர்ஸ்ட் கண்டம் பண்ணணும். பிஃபோர் சேயிங் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தமிழகத்திற்கு வஞ்சிக்கிறார்கள் என்று. இந்த எம்பின்னு எங்க ராகுல் காந்தி ஜிப்பாவை பிடிச்சின்னு ஓடினான் உள்ள. எதுக்கு வாக்கு SAR வாக் அவுட் பண்ணாங்களே. இன்னைக்கு SAR எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? சப்போஸ் கேரளால ராகுல் காந்தி ஜெயிச்சார்னா இந்த SIR, NSC, CA எல்லாம் என்ன ஆகும்? அப்ப ஓட்டுச்சோடி வருமா? ராகுல் காந்தியோட டபுள் ஸ்டாண்டர்ட் தான் தமிழ்நாடு அரசியலை மாற்றியது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் அது. திமுக விலகியது, விலக போவது, TVK-உடன் போனா அது வேற விஷயம். போஸ்ட் எலெக்ஷன் சீனரி யூ கேன் சே எனிதிங். ஆக மொத்தம் இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறார்கள். வார் ஆஃப் வேர்ட்ஸ், அபியூசஸ் ஸ்பீக் இன் போல் கேம்பெயின் என்றுதான் சொல்லுகிறார்கள். சார், இப்ப பாண்டிச்சேரியில பிரச்சாரம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இப்ப விஜய் அவர்களுடைய வருகை அங்க எப்படி சார் ரெஸ்பான்ஸ் இருக்கு? பாண்டிச்சேரியில் நல்ல இம்பாக்ட் இருக்கும். பார்த்துட்டே இருக்கு. குறைந்தது ஒரு 5 சீட்ல 6 சீட்ல தாக்கம் இருக்கும். அதே மாதிரி விஜயினுடைய கேம்பெயின் தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாடு அரசியலை மாற்றும். இன்னும் வரக்கூடிய 4 நாட்கள்ல மொத்தமே 12 நாள் தான் இருக்கு. இன்னும் அந்த 12 நாள்ல திமுகவினுடைய தீய சக்தின்னு சொல்றதுனால அதை ஒடுக்குறாரு ஸ்டாலின். மு க ஸ்டாலின் விஜயினுடைய எதிர்பார்ப்பு. ஆக மொத்தம் பியூஷ் கோயல் பல கருத்துக்களை தெரிவிக்கும் போது, முதலில் நாங்கள்லாம் விஜய்க்கு DMK சப்போர்ட் பண்றதுன்னு நினைச்சோம். இப்போ விஜய் விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கிறார் பியூஷ் கோயல். ஒருவேளை போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்க்கறதுக்கு தான் பியூஷ் கோயலுடைய நிலைமை இருக்கு. பியூஷ் கோயல் பிரைசிங் விஜய் ஒரு திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார், இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜெர்மனிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க சார் இந்தியாக்காக? இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெங்களூரில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில 450 ஸ்டார்ட் அப் வந்திருக்குங்க. வித்
2 crore 3 crore இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்றாங்க அந்த இளைஞர்கள். குறிப்பாக நாசாவிலிருந்து சில பார்ட்ஸ், சில சாஃப்ட்வேர், சில ஹார்ட்வேர் இதெல்லாம் பெங்களூர்ல இருந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணி தராங்க. அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்மோஸ் லக்னோல பண்றாங்க. தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொடுத்தாரு ராஜ்நாத் சிங். தமிழ்நாடு முக ஸ்டாலின் அதை பத்தி ஒண்ணுமே பண்ணல. மேடம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அனுப்பிச்சாங்க. இந்த கருணாநிதி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த டிஃபென்ஸ் காரிடாரை ஏன் வளர்க்க விடவில்லை? காரணம் டிஎம்கே வந்து பின்னாடி போயிடும், பிஜேபி முன்னாடி வந்துடும், நரேந்திர மோடி ஆதிக்கம் வந்துடும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் டிஃபென்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. எக்ஸப்ட் சபரீசன் வந்து ஒரு சேட்டலைட் ஃபார்ம் வச்சிருக்காராம் அவர். அந்த கம்பெனி தான் டிஆர் ராஜா பெரிய ஒரு கன்சர்ன் கொடுத்தாரு 10,000 கோடி ரூபாய்க்காக ஒரு ஆராய்ச்சி செய்தணும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் இந்தியா எப்படி செல்ஃப் ரிலையன்ட் ஆத்ம நிர்பரா இருக்கிறது என்பதை விளக்கத்தான் ஜெர்மனி போகிறார். குறிப்பாக அயல் நாட்டுக்கு விஜயம் செய்வது ராஜ்நாத் சிங். இது 3வது முறை இந்த வருடத்தில். அவருக்கு நரேந்திர மோடி முக்கியத்துவம் தருவதைத்தான் தெரிகிறது. பிரணவ் சார், இப்ப மல்லிகார்ஜுனா அவங்களுக்கு மேல எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன செய்தி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சார். மல்லிகார்ஜுன் கர்கே கேரளாவில் பேசும் பொழுது, காங்கிரஸ் கூட்டத்தில் பேசும் பொழுது, நமாஸ் படித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் பாம்பு வந்ததுன்னா, பாம்பு ஆர்எஸ்எஸ் ஆல் விடப்பட்டது, அந்த பாம்பு வந்து ஆர்எஸ்எஸ் ஈக்குவல், பாம்பு அடிங்க, ஆர்எஸ்எஸ் அடிங்க, பிஜேபி அடிங்க என்று நாவடக்கம் இல்லாது பேசியது. மல்லிகார்ஜுன் கர்கேக்கு வயது 86 ஆனாலும் பல பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் அவர் ஆர்எஸ்எஸ் ஏன் நிந்தினார் என்று சொல்வதை தவிர, குஜராத்தில் லிட்ரஸி ரேட் குறைஞ்சிருக்குது, கேரளால 100% இருக்குன்னு சொன்னதும், அடுத்த வருஷம் குஜராத் எலெக்ஷன் எங்க காங்கிரஸ் வந்து செல்ஃப் கோல் போடுது. எதுக்கு அங்க இந்தியாவை டிவைட் பண்ணணும்? சவுத் வர்சஸ் நார்த் என்பதுதான். இந்த எஃப்ஐஆர் போட்டதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஸ்டே வாங்க பார்ப்பாங்க. இதுதான் ஒரு பேக்ரவுண்ட். இதுதான் ஒரு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ராஜ்யசபா டேர்ம் அப்படியே போகிறது. போதாத குறைக்கு அவர் தலைவராக இருக்கிறாரே அந்த அப்போசிஷன் லீடர் இன் ராஜ்யசபா. இந்த வாட்டி 16ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட்டும் போது பாஜக எம்பிக்கள் அவரை ஒரு வாங்க இருக்காங்க, ஒரு வார்த்தை வேர்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அங்கே இருக்கும், நின்றுவார்கள். அவரை கேரோ செய்வதற்கும் பாஜக ஏனுங்க ரொம்ப ஒரு லூஸ் டங்க பேசுறாங்க. அவர் என்ன இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒர்ஸ்டா இருக்காரு. டிஎம்கேல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கவர்னரை திட்டினாரு, அவரை விட ஒர்ஸ்டா இருக்காரு மல்லிகார்ஜுன் கர்கே. ஒரு சமுதாயத்தை பற்றி பேசும்பொழுது இன்னொரு சமுதாயத்தை தாக்கவோ அதுதான் சமத்துவம். அதுதானே உங்களுக்கு வந்து செக்குலர் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா, செக்குலர் கண்ட்ரி. மல்லிகார்ஜுன் கர்கே சொல்வதற்கு அப்போ பாஜகவினர் கண்டம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. கமல்நாத், ஹரீஷ் ராவத், அஸ்வினி குமார் மந்திரியா இருந்தாரு, மன்மோகன் சிங் ரொம்ப கிட்டக்க இருந்தாரு. அதை தவிர உங்களுக்கு சசி தரூர், இவங்க எல்லாம் சொல்றாங்க டோன்ட் கிரிட்டிசைஸ் குஜராத். அதுதாங்க. கண்டிப்பா சார். சார், இப்ப ஆர்எஸ்எஸும் வந்து பிஜேபியில, உத்தரப்பிரதேஷ் பிஜேபியில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு, அதை பத்தி சார். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் கடந்த 2 வாரங்களில் 4 முறை உத்தரப்பிரதேசம் சென்று விட்டார். அடுத்த ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வர வேண்டும் என்ற பின்னணியில் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு நூதனமான உதவிகளை எல்லாம் தொழில் பரப்புரை மூலமாக, கேம்பெயின் மூலமாக செய்து வருகிறார்கள். அயோத்தியா டெம்பிள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் காரணம் என்ன என்று கேட்டால், அகிலேஷ் யாதவோ காங்கிரஸோ வந்து இந்த ராம் மந்திரை உடைப்பதற்கு ஆரம்பிப்பார்கள் என்ற ஒரு ரீதியில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் செய்கிறார்கள். அங்க சைலண்டா ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுது. இதுதாங்க ஒரு பேக்ரவுண்ட். யோகி ஆதித்யநாத், அமித்ஷா, ராஜ்நாத் சிங், மோகன் பாகவத் எல்லாம் மே மாதம் தேர்தல் முடிந்த பிறகு 8ஆம் தேதி டெல்லியில் அடுத்த எக்ஸாக்ட்லி 1 month from today யூபியினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே பிஜேபி வெல் ஆர்கனைஸ்டு எலெக்ஷன் மெஷினரிங்க. இந்த தமிழ்நாடு தேர்தல், கேரளா தேர்தல் முன்னே அடுத்த தேர்தலுக்கு போயிடுவாங்க. அதனால நரேந்திர மோடிக்கு இரிட்டேட் ஆகி 1 nation 1 poll வரணும்னு வச்சிருக்காங்க. அதுதாங்க பேக்ரவுண்ட். உத்தரப்பிரதேசத்தை 4th டைம் ராஜஸ்ரீ போறது இந்த புது திருப்பத்தை தான் காண்பிக்கிறது. சார், இப்ப நேத்துக்கு பவன் கேரா அவங்களை பத்தி பேசிருந்தீங்க, கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? இன்னினுடைய அப்டேட் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு பவன் கேரா மிக சம்பந்தம் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தியுடன் தமிழ்நாட்டுக்கு பவன் கேரா வருவதாக இருந்தார் 10ஆம் தேதி. 2 கூட்டங்கள். அந்த கூட்டங்களை ஸ்டாலினோட பண்றாரா தனியா பண்றாரா தெரியாது. அதற்கெல்லாம் வழிவகுக்க தமிழ்நாட்டிற்கு
திமுக காங்கிரசுடைய பேச்சாளர்கள் பல இருக்கிறார்கள், ஜெயராம ரமேஷ், சுப்ரியா ஸ்ரீநாத் என்பதெல்லாம். பவன் கேரா வந்தாந்தது இப்ப வர முடியாது, அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாளைக்கோ. எங்க அவர் ராகுல் காந்தி சொல்றாரு டரோ மச், பயப்படாதேன்னுட்டு, எதுவா இருந்தாலும் வாயை விட்டு பேசினுட்டு. பவன் கேரா பேசிட்டாரு. இப்ப எஃப்ஐஆர் போட்டு அவன் அரெஸ்ட் பண்ண வந்தது ஏன் பயப்படுறாங்க? ஓடிட்டார் அவர். டெல்லியில இருந்து பிளேன்ல இறங்கிட்டு அங்க போயிட்டாரு. எங்க ஹைதராபாத். அங்க இது பண்றாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அவருக்கு. இது ஒரு தவறான செயல். பவன் கேராவுக்கு நாவடக்கம் தேவை. காங்கிரஸ் மிகவும் பலவீனமாகிவிட்டது வட இந்தியாவில். மொத்தமாக 8 மாநிலங்களில் 15 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு பரிதாபமான நிலை. அந்த காங்கிரஸை மேலும் அழிக்க, குட்டிச்சோராக்க இந்த பவன் கேரானுடைய ஒரு டைலாக். ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுடைய வைஃப் 3 பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது 1500 கோடி ரூபாய்லாம் சொன்னாரு. அடுத்த நிமிஷமே சொல்லிட்டாரு, எந்த இடத்துல இந்த 3 பாஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னாரோ அந்த கவர்மெண்ட்லாம் டிலே பண்ணிட்டாங்க. இது எங்களை ஃபேக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பண்ணதுன்னு. அதே சமயம் இதே பவன் கேரா 1500 கோடியில 3 பங்களா வாங்கிதான் லிஸ்ட் கொடுத்தாரு. அந்த 3 பங்களாவும் முஸ்லீம் பேர்ல இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அசாம் போலீஸ். நேற்று அசாம் போலீஸினுடைய திறமையை காண்பிப்பதற்காகத்தான் டெல்லி வந்தாங்க. பவன் கேரா வீட்டிலிருந்து நிஜாமுதீன் என்ற இடத்தில் அவர் வீடு பெருசா ஷீலா தீக்ஷித்துக்கு பிஏவா இருந்தாருங்க. அவர் நன்ன வசிய மாட்டின்ட்டார். இனிமேல் அவரால் இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் கேம்பெயின் முடியறதுக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் எக்ஸாக்ட்லி 10-15 டேஸ்ல 23ஆம் தேதி தமிழ்நாடு நடக்குது. அப்புறம் பெங்கால்ல 3ஆம் தேதிக்கு எல்லாம் முடிஞ்சுக்கணும். 4th of May ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பவன் கேரா இது மாதிரி செய்தது ராகுல் காந்திக்கு பவன் கேரா செய்த துரோகம் என்று சில மூத்த தலைவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். அவர் சொல்றது இந்த ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு ராகுல் காந்திக்கு 2 பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர அவருக்கு அந்த அசாமில் இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய், தருண் கோகோயினுடைய மகனுக்கு மனைவி ஒரு பாகிஸ்தானுக்கு 5 தடவை விசிட் பண்ணாங்க, ஐஎஸ்ஐ ஏஜென்ட்லாம் சொன்னாங்க. அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக காங்கிரஸுக்கு துணிவு இல்லை. இதே ராகுல் காந்திக்கு ஓட் சோரி எஸ்ஐஆரை பற்றி சொன்னார். இது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், பிகாசிஸ், இதெல்லாம் சொன்ன ராகுல் காந்தி. ஏன் பவன் கேரா சொன்னதை ராகுல் காந்தி சொல்லவில்லை? ராகுல் காந்தி சொல்றாரு, நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் எங்க சர்க்கார் வந்ததுன்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மாவை 1 நாள்ல 15 வருஷம் நான் ஜெயிலில் வைப்பேன். அதுதான் அவர் பதிலடி கொடுத்தார். காங்கிரஸ் அசாமில் செத்து போச்சு, இந்தியாவிலே செத்து போச்சு. சும்மா அப்படி ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுன்னு பண்ணாங்க. அது பவன் கேராவை அடிச்சுட்டு டக்குன்னு போட்டதுனால காங்கிரஸில் ஒரு பிளவு இல்லை, ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வந்துடுச்சு. பவன் கேரா இது மாதிரி அவதூறுகளை செய்வதற்கு முன்னாடி குறிப்பாக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பண்ணது அந்த லேப்டாப்ல கிடைச்சிருச்சு. அவருடைய போன், அவருடைய ஃபாரின் டிராவல், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்துடுச்சு. இதை வச்சு அசாம் போலீஸ் ஹைதராபாத் போனாலும் போய் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. தெலுங்கானா போலீஸ் விடாது, அவரை எங்கேயான மறைச்சு வச்சிருவாங்க. ஸோ அதுதாங்க பேக்ரவுண்ட். பவன் கேரா அவனுடைய ராவடக்கம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். சரி, இன்னைக்கு எங்களோட நினைச்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க சார். மீண்டும் நாளை சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.